பாஸ்கர் சார், இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸாக இருக்கும்? பஸ் ஸ்டாப் பொண்ணு தான். என்ன ட்ரெஸ்ஸில் வருவான்னு கேட்டேன். எனக்கு என்ன சார் தெரியும்? அட கெஸ் பண்ணுங்க, வேலை போயிடுமா என்ன? அது இன்னைக்கு வரலட்சுமி நோம்புங்கிறதுனால என் ஒய்ஃப் பூஜை பண்ணி பட்டுப்புடவை கட்டினாங்க. அவங்க வீட்லேயும் நோம்பு எடுத்திருந்தா நிச்சயம் அவங்க பட்டுப்பாவடை தாவணியில் தான் வந்திருக்கணும் சார். சார், எஸ். சீஃப் மினிஸ்டர் பரத்தை பாத்தீங்களா? எப்படி இருக்காருடி? டிவியில பார்த்தேன். ஐஸ்கிரீமுக்கு பதிலா அவரை சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளோ அழகானவர் நம்ம லைஃப்ல கடைசி வரைக்கும் இருந்தா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா அது வேற லெவல் டி. நீ ரொம்ப ஓவரா பேசுற வர்ஷா. என்ன ஓவரா பேசுற? ஏன் அந்த மாதிரி ஆளை மடக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அவர் பேச்சுலர் தானே, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? என்னமோ யாருக்கு எழுதி வச்சிருக்கோம்? அவ்வளோ எதுக்கு? உனக்கு சான்ஸ் கிடைச்சா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பண்ணிப்பியா மாட்டியா? உண்மையே சொல்லணும்னா எனக்கு இப்போனாலும் ஓகே. இப்போ நீ என்ன சொல்ற? உனக்கு சான்ஸ் கிடைச்சா பண்ணிப்பியா? நீங்க பேசுறதுல கொஞ்சம் கூட லாஜிக் இல்ல. பேசாம சாப்பிடு. சான்ஸ் கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்குவியா இல்லையா? இரு, நான் பார்க்குறேன். ஹலோ ஹலோ, வசுமதி இருக்காங்களா? நீங்க யாரு? நான் பரத் பேசுறேங்க. ஏதோ சிஎம் பரத் மாதிரி பேசுறீங்க. எந்த பரத்? அட, நான் சீஃப் மினிஸ்டர் பரத் தாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் நீங்க? இப்போ நாங்க பேசுனதை ஒட்டி கேட்டுட்டு கால் பண்றீங்களா? நான் சீஃப் மினிஸ்டர் பரத்துங்க. பைத்தியக்கார மாதிரி ஏதாவது பேசினா மரியாதை கேட்றோம். போன வை. எவன்டி? எவனோ சிஎம் பரத்னு பிராங்க் கால் பண்ணான். அந்த இன்ஸ்பெக்டர் பையன் சீனு 10 நாளா நம்ம வசு எங்க போறாலோ அவளே தான் ஃபாலோ பண்றான். நம்ம பேசுனதை கேட்டு அவன் தான் பண்ணியிருப்பான். கரெக்டா? நீ இரு, நான் பார்க்கறேன். ஹலோ, நான் பரத் பேசுறேங்க. அது கால் கட் ஆயிடுச்சு. வசுமதி இருக்காங்களா? டேய் சீனு, நீ இங்க தான் எங்கேயோ மறைஞ்சிருந்து எங்களுக்கு கால் பண்றேன்னு தெரியும். நாங்க மட்டும் வந்தோம். என்னங்க பேசுறீங்க? நான் சிஎம் பரத்துங்க. யாரோ ஃபோன் எடுத்து திட்டுறாங்க பாஸ்கர். ஃபோன் பண்ணி சிஎம்னு சொன்னா நம்பவா போறாங்க? ஒன் லாஸ்ட் ட்ரை. நீரு. ஹலோ, யாருங்க பேசுறது? நான் சிஎம் பரத் பேசுறேங்க. வசுமதி இருக்காங்களா? நான் வசுமதி தான் பேசுறேன். ஹாய். இங்க பாருங்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்களை கிண்டல் பண்ணலான்னு பாக்குறீங்க. மறுபடியும் அப்படி பண்ணீங்கன்னா எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். ஹலோ ஹலோ, ஒத்துக்கிறேன். ஸ்ட்ரைட்டா சிஎம்னு சொன்னா நம்புறது கஷ்டம். தப்பு என்னோட தான். உங்க வீட்டில் டெலிஃபோன் டைரக்டரி இருக்கா? அதில் பார்த்தீங்கன்னா செக்ரட்டேரியட் நம்பர் இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க. ஆப்ரேட்டர் லிஃப்ட் பண்ணதும் உங்க பேரை சொல்லுங்க. என்னாச்சு? சிஎம் பரத் தானா? வேணும்னா செக்ரட்டேரியட்க்கு ஒரு தடவை ஃபோன் அடிச்சு கிராஸ் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். இவன் என் கோபத்தை ஓவரா கிளறான். இவனை ஒரு தடவை கால் பண்ணி செக் பண்ணிக்கிட்டாதான் என்ன? நீ என்ன லூசா? இதோ 044 233 ஓகே தானே? Do it. 43401. ஹலோ. ஹலோ, வணக்கங்க. என் பேர் வசுமதி. ஹலோ மேடம், ஒன் செகண்ட். சிஎம் சாருக்கு கனெக்ட் பண்றேன். சிஎம். ஹலோ வசுமதி. ஹாய் சார். சாரி, ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணதுனால தான் இந்த கன்ஃபியூஷன். டெய்லி செக்ரட்டேரியட் போகும்போது உங்களை பஸ் ஸ்டாப்பில் பார்ப்பேன். யூ லுக் ஸோ டிஃப்ரெண்ட். ஐ மீன் இன் அ நைஸ் வே. ஒரு வாட்டி ஹாய் சொல்லணும்னு தோணுச்சு. இன்ஃபேக்ட் நேரில் பார்த்து சொல்லணும்னு. காஃபிக்கு மீட் பண்ணலாமா சார்? நாளைக்கு காலேஜ் இருக்கு. எனக்கும் ஆஃபீஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி மார்னிங் 7:30 ஓகே? நான் பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கால் பண்றேன். ஓகே? என்னடி ஆச்சு?
மார்னிங் காஃபிக்கு மீட் பண்ணலான்னு சொன்னாரு. பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணி சொல்றாரா? சிஎம் பரத் கூட காஃபியா? இதை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம். ஓகேயா? சுமதி, ஹலோ அங்கிள். ஹாய் அங்கிள். ஹாய் டாடி. சரி நாங்கள் கிளம்புறோம் வசு. பாய். மார்னிங் 7 o'clock. எந்த பிளேஸ் பெட்டரா இருக்கும் பாஸ்கர்? வெல்கம் சார். சீக்கிரம் இறங்க. மேல ஒரு 20 ரூபா போட்டு கொடுமா. சிஎம் பார்க்க தான் போறேன். நீ ஒன் வேல வந்ததை சொல்லட்டுமா? ஏற்கனவே வந்துட்டாரு. மேடம் ப்ளீஸ். சிஎம் வர சொன்னாரு. ம். பரத். ஹாய் சார், வசுமதி. ஐ நோ. அண்ட் யூ? வர்ஷா. வைஷாலி, ஷைலஜா. ஹாய். ப்ளீஸ். தேங்க்யூ சார். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி. இங்க இட்லி ரொம்ப நல்லா இருக்கும்னு பாஸ்கர் சொன்னாரு. அல்கோ வித் இட்லி. எனக்கும் இட்லி சார். நான் கொஞ்ச நாளா டயட்ல இருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஐ லவ் ஜூஸ். உட்காருங்க பாஸ்கர். ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். வாட் யூ டூயிங்? MBA ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார். வாட் நெக்ஸ்ட்? அதை பற்றி இன்னும் யோசிக்கல. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமே, டெய்லி பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற மாதிரி. அத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் நீங்கள் யதார்த்தமாக இருக்கீங்க. யூ so நேச்சுரல். நீங்க தினமும் ஆஃபீஸ் போகும்போது எங்களை பாப்பேன்னு சொன்னது இட்ஸ் ஷாக்கிங். எங்களால நம்பவே முடியல. உங்களெல்லாம் பார்க்கறதில்ல, இவங்களை மட்டும்தான் பார்ப்பாரு. நம்ம ஸ்டேட்டுக்கு இவ்வளோ அழகான சிஎம் வருவார்னு நாங்கள் நினச்சி பார்க்கவே இல்லை சார். டிராஃபிக் ரூல்ஸ் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிறது ரியலி கிரேட். அது மட்டும் இல்லாமல் ரோட்ஸையும் சரி பண்ணால் நல்லாயிருக்கும் சார். அட்லீஸ்ட் கலெக்டாக ஃபைன்ஸை வச்சாவது கொஞ்சம் நல்ல ரோட்ஸை போடலாம் சார். தட்ஸ் a great ஐடியா. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சார். இட்லி ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்கர். புரிஞ்சிருச்சு சார். அங்கே இருக்கிற லைஃப்க்கும் இங்கே இருக்கிற லைஃப்க்கும் do you feel any difference சார்? a lot. அங்கே இருக்கிற மக்களும் இங்கே இருக்கிற மக்களும் டோட்டலாக வேற. அங்க தனியா தான் இருந்தீங்களா? யா. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? நோ. டிராஃபிக் மாதிரியே நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார்? ஐ டோன்ட் நோ. சார் டைம் ஆயிடுச்சு. ஓ, அசம்பிளிக்கு டைம் ஆயிடுச்சு. டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் கமிங். அப்புறமா பார்க்கலாம். சார் நாங்கள் ஃப்ரீ தான். எப்போன்னு சொல்லுங்க. சார் கூட ஃப்ரீயாக இருக்கணும்லம்மா, பிளான் பண்ணிட்டு சொல்கிறோம். ஓகே சார். பில் கட்டியாச்சா பாஸ்கர்? கட்டிட்டேன் சார். பாய். ஹாய் சார். See you சார். வரேன் மேடம். ஏய் சம்மடி. சும்மா இருங்கடி. இது நான் என் கையால் உங்களுக்காக செஞ்சது. ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காரு. சரி, அப்போ நான் கிளம்பிட்டா? கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. ஓகே. கிளம்பட்டுமா? கொஞ்ச நேரம் இருக்கலாமே. அப்பா வர டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். என் கூடவே இருக்கலாம்ல.
வாழ்க்கை முழுக்க. சார், இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து சிஎம் சாரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவர் அடிக்கடி ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாராம். ஐ திங்க் தே ஆர் சீயிங் ஈச் அதர். அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில். அண்ட் ஷீ இஸ் அன் MBA கிராஜுவேட். ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ரிசர்ச் அசிஸ்டன்ட் சிஎம் ஆஃபீஸில். As soon as we have some information about her, we will update you, sir. புதிய அரசியல் அத்தியாயத்தில் இடம்பெற்ற நமது கலியுலக புரட்சி நாயகன் என்றே நேற்று வரை அனைவராலும் பெரிதும் போற்றப்பட்டவர் நம் தமிழக முதல்வர் பரத். ஆனால் எதிர்பாராத விதமாக வசுமதி என்ற பெண்ணுடன் நம் முதல்வருக்கு தகாத உறவு இருப்பதாக ஒரு வதந்தி பரவியுள்ளது. காதல் லீலைகளுக்காக தலைமைச் செயலகத்திலேயே அந்த பெண்ணை பணி அமர்த்தியிருப்பது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறையில் ஹெட் கான்ஸ்டபிளாக பணிபுரியும் ராமச்சந்திரனின் மகளும் கல்லூரி மாணவியுமான வசுமதிக்கும் நம் முதல்வருக்கும் தகாத உறவு இருப்பதாக எழுந்துள்ள வதந்தி தமிழக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் தன்னுடைய கண் பார்வையிலேயே இருக்கும் வண்ணம் தலைமைச் செயலகத்திலேயே அவரை பணி அமர்த்தியது கடும் அதிகார துஷ்பிரயோகம் என்று தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு குரல்கள் வலுத்த வண்ணம் உள்ளன. அந்த பொண்ணு மேல என்ன தப்பு இருக்கு? நல்ல அழகா வாட்ட சாட்டமா இருக்கா. அதுலயும் அவர் சிஎம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசினா நான் மட்டும் இல்ல, இதோ இவங்க கூட ஒரு பேச்சுக்கு சொன்னமா. படிச்ச பொண்ணு நல்லா தெளிவா இருப்பேன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டியம்மா. பெத்தவா நானும் ஒரேடியே போயிட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? ஏம்மா, நல்ல அரசியல்வாதி கிடைச்சிட்டாரு, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க போதுன்னு நான் ஆசைப்படுறதுக்குள்ள அவர் வாழ்க்கை நீயே கெடுக்கிறது தப்புமா? தப்புமா? நம்ம வீட்டில் நடக்கிறது பக்கத்து வீட்டில் கூட தெரியக்கூடாதுன்னு கௌரவமா வாழணும்னு நினைக்கிறோமா நானு? ஆனா இப்ப இது ஊருக்கே தெரிஞ்சு போய் சந்தி சிரிக்குது. தப்பு செஞ்ச மக்கள் கிட்ட ஃபைனா போடுங்கறாரு. இப்போ அவர் என்ன செஞ்சிருக்காரு? கம் ஆன், லெட்ஸ் நாட் மேக் இட் அக்லி. அது அவங்களோட பர்சனல் விஷயம். ஆளு பேசும்போது பெரிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரிலாம் பேசினா. ஆபீஸ்ல அந்த புள்ளைய எந்த வேலைக்கு வச்சிருந்தா தெரியலையாப்பா. சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி. தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் பரத் ஆளுநருக்கு தன் ராஜினாமா கடிதத்தை அனுப்பியுள்ளார். ஆளுநரும் அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. இன்னும் சில மணி நேரங்களில் தமிழக அரசியலின் மூத்த தலைவரும் ஆளும் கட்சியின் நிறுவனர்களின் ஒருவரான திரு வரதராஜன் தமிழக அரசின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று தெரிய வந்துள்ளது. வரதராஜன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பால் நேர்மையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன். சார், இப்ப இருக்கிற அரசியல் நிலவரத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? முதலமைச்சர் ஆகிறதுல விருப்பம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா யாரும் எதிர்பாராத விதமா நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? நீங்க கேட்ட கேள்வி பதில் இருக்கு. நல்லதோ கெட்டதோ தெரியல, அந்த பதவி ஒரு முழுக்கிடுங்கிற அபிப்பிராயம் எனக்கு எப்பவுமே உண்டு. இந்த ஜென்மத்துக்கு வேணாம் தான் இருந்தேன். கட்சியின் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் ஒத்துக்கிட்டேன். ஹலோ, வசுகிட்ட பேசணும்னு கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வீட்டுக்கு போனால் போட்டி இருக்கு. அவ கூட எப்படியாவது நான் இப்போ பேசணும். அவங்க காலி பண்ணி இந்த ஊரை விட்டே போறாங்க. இப்பதான் எக்மோர்ல இருந்து பேசுறோம். ஏய், சிஎம் வரத்துல? ஆமா, அவர்தான். இவர் இங்க என்ன பண்றாரு? ஒன்றும் புரியலையே.
வசுமதி எந்த தப்பும் செய்யலைங்க. செய்யாத தப்புக்காக நீங்க எதுக்கு ஊரை விட்டு போகணும்? நடந்ததுக்காக உலகத்தை விட்டே போயிருக்கணும் சார். நல்ல வேலை, நாங்கள் ஊரை விட்டு தான் போகிறோம். வசுமதியை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். இந்த உலகம் என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவளை கல்யாணம் பண்ணிட்டு லண்டன் போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாங்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இந்த உலகம் என்ன பேசுதுங்கிறதா முக்கியம். அவளை உங்க கூட அனுப்பி இந்த உலகம் பேசின பொய்யை உண்மையாக்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை சார். ட்ரெயின் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. நீங்க போறது நல்லது. எப்போ நான் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புடைமை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். யூர் அக்கௌண்டபிள் ஃபார் அ லவ். நீ எங்கே இருந்தாலும் எவ்வளோ நாளானாலும் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். சார், வசுமதி கூட உங்க அஃபேரை பத்தி என்ன சொல்ல வரீங்க? உங்க வீட்டுக்கு கூட அடிக்கடி வருவாங்க. நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டது ரொமான்ஸ் பண்ணதானா? ஒரு 10 நிமிஷம் நீங்க எல்லாரும் பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்வேன். 10 நிமிஷம் சைலண்டா இருங்க. நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவியில் 5 மாசம் 13 நாள் இருந்திருக்கேன். அது ஒன்றும் அவ்வளோ கம்மி டைம் இல்லை. 5 மாசம் கையில் அதிகாரம் இருந்தா என்னென்ன செய்யலாம் தெரியுமா? டிராஃபிக் ரூல்ஸை பற்றியோ வேற எந்த ரூல்ஸை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஜனங்களை அப்படி வழிக்கு கொண்டு வரலாம். இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் எந்த நேரத்திலையும் இழுத்து மூடுறதுக்கு ரெடியாக இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வர முடியும். நேர்மை இல்லாத, பொறுப்பு இல்லாத கான்ட்ராக்டர்ஸை, ஆஃபீஸர்ஸை, டாக்டர்ஸை அப்படிங்கிறதுக்குள்ள திருத்த முடியும். எந்த பார்ட்டி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த சட்டமும் நியாயமும் சாமானிய மக்களுக்கு தான், எங்களுக்கு இல்லைன்னு மனசாட்சியை இல்லாம அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பான அரசியல்வாதிகளை, சாரி, அந்த தீவிரவாதிகளை எப்படி பயமுறுத்த முடியும் தெரியுமா? லைக் திஸ். ஒரு தடவை ஆட்சியை பிடிச்சிட்டா போதும். மக்களுக்கு சேவை பண்றதா அவங்க வேலைங்கிறத மறந்து போய் அவங்கள பயமுறுத்தி பொழைச்சிட்டு இருக்கிற அந்த ரவுடி அரசியல்வாதிகளை அவங்க ஊருக்கே போய் ஒண்ணுக்கு போக வைக்க முடியும். காலங்காலமா இங்க யாருக்குமே தெரியாத கிராமவாசிகளோட கஷ்டத்தை இனி அவங்க கிராம எல்லையை தாண்டாம அவங்களுக்கு அவங்களே தீர்த்துக்கிற மாதிரி உண்மையான கிராம சுயாட்சி அதிகாரத்தை தர முடியும். எனக்கு தெரியாத விஷயத்த ஐ டோன்ட் நோ அப்படின்னு ஒத்துக்க முடியும். But for the first time in my life, I can confidently say this. I know! 5 மாசம் 13 நாள் அதிகாரத்தில் இருந்தே இவ்வளோ செய்ய முடியும்னா 5 வருஷம் 10 வருஷம் அதிகாரம் கிடைச்சா எவ்வளோ அற்புதங்களை செய்ய முடியும். I know this. இதெல்லாம் பெருசா உபயோகப்படாத விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பர்சனல் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை தெரிஞ்சுக்கிறதா அவங்க எல்லாருக்கும் உபயோகம் நினைக்கிறேன். அந்த பொண்ணு பேரு வசுமதி. அந்த பொண்ணு உங்க ஆபீஸ்ல I'm not done yet. வசுமதி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்ல பொண்ணு. இங்க இருக்கிற நிறைய பேரோட பொண்ணு மாதிரி தனக்கு பிடிச்சவனும் தன்னை புரிஞ்சுக்கிறவனும் கிடைச்சா தான் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்னு கனவு காண்ற ஒரு சாதாரண பொண்ணு. வசுமதியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. சின்ன வயசுல எங்க அம்மா இறந்த உடனே என் வாழ்க்கையில ஏதோ தெரியாத ஒரு குறை. ஆனா வசுமதி வந்ததுக்கு அப்புறம் அந்த குறையெல்லாம் போய் ஏதோ ஒரு சந்தோஷம். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு என் பக்கத்துல இருந்தப்பதான் நான் 2 மடங்கு உற்சாகமா வேலை செஞ்சேன். என்ன அப்படி மாத்தின பொண்ண என் பக்கத்திலேயே வச்சுக்கணும். பட் ஐ குட் நாட். உங்களால உங்க எல்லாருக்கும் வெக்கமா இல்ல? உங்களுக்கும் தான். அந்த பொண்ணை பத்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமா?
நான் அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சோ நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தெரிஞ்சிருந்தோம் கூட she used to call me sir. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறமும் சார்னு தான் கூப்பிடுவாளோ என்னமோ. அதுதான் அவ நான் இருந்த பதவிக்கும் அந்த ஆபீஸ்க்கும் கொடுக்கிற மரியாதை. ஆனா இப்போ நீங்க you called us something else, didn't you? பெயிண்ட் ஹவுஸ்ல அது என்னது? பெயிண்ட் ஹவுஸில் மன்மத லீலை ஒரு பெரிய மனுஷன் எழுதியிருக்காரு. உங்களுக்கு பொண்ணு இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது சார். இருந்தா பெட்ரூம்ல தான் புருஷனோட குடும்பம் நடத்துறது இந்த மாதிரி அசிங்கமா உங்களால எழுத முடியுமா சுபதின சுப்பிரமணியா சார்? இந்த மாதிரி செய்தி எல்லாம் எழுதி ஜனங்களை கவர்ந்து 2000 நியூஸ் பேப்பரை வித்து இன்னும் 2 பாயிண்ட் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கதானே. சில பேர் வாழ்க்கை இருக்கு சார். மனுஷன் அழிக்கிற மாதிரி செய்தி எல்லாம் எழுதி நீங்க BMW வாங்கினாலும் உங்களால கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது சார். இந்த வாரம் முழுக்க என் மேலையும் வசுமதி மேலையும் நீங்க காமிச்ச ஆத்திரத்தையும் உற்சாகத்தையும் உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைங்க மேல காமிச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அப்படி மாறி இருக்கும் சார். கிணத்து தவளை மாதிரி எங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிங்க பாம்பா அவங்க கூட இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செத்து தான் வாழணும். நீங்க என்ன கேட்கணுமோ அதை இப்ப கேட்கலாம். தேங்க்யூ. சீஃப் இன்ஜினியர் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. அங்கே நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்கான். ஏய் பரத், வா வா வா. குட் மார்னிங். உட்காரு. ஏய், ஒரு பிளேட் எடுத்துட்டு வா. இல்லை பரவாயில்ல. எப்படி போச்சு முதல் நாள்? ஃபர்ஸ்ட் டே இல்லையா? எனக்கு நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணவங்க எல்லாரும் பெரியவங்க, வயசில் கூட. கொஞ்சம் யங் டீமாக இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். புது வேலை இல்லை, அந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் தான் பேலன்ஸ் ஆகும். உனக்கும் பெட்டரா இல்லை எங்கள் ஆஃபீஸர்ஸ்னால் எனக்கு நான் எது செஞ்சாலும் நல்லா யோசிச்சு தான் செய்வேன்னு தெரியும்ல பரத். கொஞ்ச நாள் எல்லாம் பழகிடும். அப்புறம் அந்த டிராஃபிக் ஃபைன்ஸ் பற்றி கேள்விப்பட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுலையா? கரெக்டுன்னு பட்டுச்சு. குட். இங்கே பாருங்க சார், வெளியில் ஜனங்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு அப்பப்போ சொல்லுங்க. ஷூர் சார். அப்படியே சார், ஹோம் மினிஸ்டர் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். பரத், இனிமேல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்கிட்டயோ டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். டிராஃபிக் ஃபைன்ஸ் விஷயத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பாஸ்கர்? பதறி போயிருக்காங்க சார் எல்லாரும். என் ஃப்ரெண்டு கூட 20,000 ரூபா ஃபைன் கட்டியிருக்கான் சிக்னல் தாண்டதுக்காக. மாத கடைசின்னு எங்கிட்டயே வாங்கி கட்டிட்டான். நெக்ஸ்ட் டைம் சிக்னலை மதிக்க சொல்லுங்கள். நீங்களும் எவ்வளோ தான் பணம் கொடுப்பீங்க? நீங்க போட்டிருக்கிற டிராஃபிக் ஃபைன்ஸ் பத்தி ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? சார், எதுக்காக இவ்வளவு கடுமையான தண்டனை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க சார். இது ஜனநாயகமா இல்ல சர்வாதிகாரமானே தெரியல. உங்க இஷ்டத்துக்கு நீங்களே முடிவு எடுக்கிறீங்க. உளறி சான்றுன்னு எழுதின பத்திரிக்கைக்காரன் சார். அவனை விடுங்க சார், நீங்க வாங்க போலாம். ஒரு நிமிஷம். டிராஃபிக் ஃபைன்ஸ்னால மக்கள் எல்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்க. 10,000, 20,000, 30,000 என்ன சார் இது? சாதாரண பொதுமக்களின் ஃபைனை எப்படி சார் சொல்லுங்க சார். யார் கூடயாவது கலந்து பேசி இந்த முடிவு எடுத்தீங்களா இல்ல உங்க இஷ்டத்துக்கு நீங்களே இப்படி பண்ணீங்களா? ஏன் சார் ஜனங்களை சாகடிக்கிறீங்க?
மூலச்சான்றின் படி